ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நெய் தேங்காய் ஸ்வீட்டு எப்படி செய்யறது பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து 3/4 கிளாஸ் வாட்டரை இதில் ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ வெல்லமை நசுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் வெல்லத்தை கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். எல்லாமே போட்ட பிறகு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு பவுலில் வடிகட்டி வச்சுக்கலாம் ஒரு பக்கமா. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். லைட் பிரவுன் கலர்ல ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இங்க பாருங்க, பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நல்லா ஆறின பிறகு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதை கொட்டிக்கலாம். அப்புறம் பாதி தேங்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பக்கமா. இப்போ அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு அரைச்சி வச்சிருக்க தேங்காயை இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கொட்டின பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்ல வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு இப்போ வடிகட்டி வச்சிருக்க வெள்ளைப்பாகை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்ட பிறகு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா தெளிச்சிடும். இப்போ 3 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு இன்னொரு வாட்டி சிம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்க பாருங்க, கொஞ்சம் செதன்னு இருக்கு, அதனால திக்காகிறதுக்காக இன்னொரு வாட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நெய் தேங்காய் ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். இது அப்படியே சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். இல்லைன்னா நீங்க தாளிக்கிற பாத்திரத்தை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை கொஞ்சமா போட்டு நல்லா பொரிச்சிட்டு இதுல கொட்டின பிறகு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.